முக்கிய நிகழ்வுகளை நிமிடச் செய்திகளாக பார்க்கலாம். ஜம்மு பகுதியில் உள்ள ரியாசியில் நடந்த தீவிரவாத தாக்குதல் தொடர்பாக பல்வேறு பொருட்களை என்ஐஏ அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தாக்குதல் தொடர்பாக ரஜோரி மாவட்டம் ஹைபிரிட் பயங்கரவாதிகள் குறித்து உள்ளூர்வாசிகளுடன் என்ஐஏ சோதனை நடத்தியது. ஜம்மு காஷ்மீரில் உள்ள பல்வேறு இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் ரியாசி தாக்குதல் குறித்த தடயங்களை என்ஐஏ கைப்பற்றியுள்ளது. என்னென்ன பொருட்கள் கிடைத்துள்ளது என என்ஐஏ கூறாத நிலையில் ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களாக இருக்கலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பறிமுதல் செய்த பொருட்களை என்ஐஏ அதிகாரிகள் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களுடன் ஆய்வு செய்து வருகின்றனர். அவை எந்த நாட்டில் தயாரிக்கப்பட்டது என்றும் ஆய்வு செய்யப்படுகிறது. விரைவில் தீவிரவாதிகள் குறித்த விவரம் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. காவிரியில் மேகதாது அணைக்கு அனுமதி கோரி கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரதமர் மோடியிடம் கடிதம் அளித்துள்ளார். மேகதாதுவில் அணை கட்டினால் ஒரு சொட்டு தண்ணீர் கூட காவிரியில் வராது என்பதால் அந்த திட்டத்தை கைவிடுமாறு தமிழக விவசாயிகள் வலியுறுத்தி வருகின்றனர். மேகதாது அணை திட்டத்திற்கு அனுமதி வழங்கக்கூடாது என தமிழக அரசும் வலியுறுத்தி வருகிறது. இந்நிலையில் மேகதாது அணை திட்டத்திற்கு விரைந்து அனுமதி வழங்குமாறு கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தினார். துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார், அமைச்சர் பரமேஸ்வரா ஆகியோருடன் டெல்லியில் பிரதமரை சந்தித்த சித்தராமையா புதிய அணை கட்டினால் தமிழ்நாட்டிற்கும் பலன் கிடைக்கும் என்றும் கருத்தொற்றுமை ஏற்படுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார். திமுகவுடன் கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சி முதலமைச்சர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். வரலாற்றில் முதல் முறையாக இந்திய ராணுவத்திற்கும் கடற்படைக்கும் ஒரே வகுப்பில் பயின்ற தோழர்கள் தளபதிகளாக பொறுப்பு வகிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இந்திய கடற்படை தளபதியாக அட்மிரல் தினேஷ் திரிபாதி பதவி வகித்து வருகிறார். இந்நிலையில் இந்திய ராணுவ தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் உபேந்திர திவேதி பதவியேற்றுள்ளார். இதில் சுவாரஸ்யமான அம்சம் என்னவென்றால் இருவரும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் ஒன்றாக பயின்றவர்கள். தினேஷ் திரிபாதியும் உபேந்திர திவேதியும் மத்திய பிரதேச மாநிலம் ரேவாவில் உள்ள சைனிக் பள்ளியில் 1970ஆம் ஆண்டு 5ஆம் வகுப்பில் ஒன்றாக பயின்றுள்ளனர். ஒரே வகுப்பில் பயின்ற வகுப்பு தோழர்கள் கடற்படைக்கும் ராணுவத்திற்கும் ஒரே நேரத்தில் தலைமை வகிப்பது இதுவே முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. திமுக ஆட்சியில் பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் வண்டிப்பாளையம் பகுதியில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் புஷ்பநாதன் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் புஷ்பநாதன் படுகொலை செய்யப்பட்டதை கேட்டு அதிர்ச்சியுற்றதாக எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். திமுக ஆட்சியில் பொதுமக்கள், காவல்துறையினர், அரசியல் கட்சியினர் என யாருக்குமே பாதுகாப்பு இல்லை என்பதே உண்மை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். பகல் இரவு பாராமல் மக்கள் எப்போதும் அச்சத்துடனேயே நடமாடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இருக்க சட்டம் ஒழுங்கை சிறப்புற காத்து வருவதாக ஸ்டாலின் தம்பட்டம் அடித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். புஷ்பநாதனை படுகொலை செய்தவர்களை துரிதமாக கைது செய்து கடும் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். போதைக்காக வலி நிவாரணி மாத்திரைகளை ரயில் மூலமாக கடத்திய விவகாரத்தில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மும்பையிலிருந்து சென்னைக்கு வலி நிவாரணி மாத்திரைகள் கடத்தி வரப்படுவதாக கோயம்பேடு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அரக்கோணம் ரயில் நிலையத்திற்கு சென்ற அவர்கள் கடத்தலில் ஈடுபட்ட மாணிக்கம் என்பவரையும் 17 வயது சிறுவனையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 2750 வலி நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவர்களிடம் பணம் கொடுத்து மாத்திரைகளை வாங்கி வரச் சொன்ன ஹரீஷ், விஜயகுமார், வெள்ளை அஜய் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கோவையில் கழன்று விடும் நிலையில் இருந்த ஸ்டீரிங் கம்பியுடன் அரசு பேருந்து இயக்கப்பட்ட நிகழ்வு பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு காரமடை வழியாக இயக்கப்படும் தமிழ்நாடு அரசு பேருந்தின் ஸ்டீரிங் தாங்கும் கம்பி அங்கும் இங்கும் ஆடியபடி இருந்தது. கழன்று விடும் நிலையில் இருந்த அதனை கொண்டு பெரும் சிரமத்துடன்
ஓட்டுநர் இயக்கிய காட்சி வெளியாகி மக்களை அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. பேருந்தின் ஹாரன், பக்கவாட்டு கண்ணாடி உள்ளிட்டவைகளை சொந்த செலவில் சரி செய்து கொள்ள வேண்டியிருப்பதாகவும், பேருந்தில் எல்லாம் சரியாக இருந்தால்தான் அதை ஓட்டுவேன் என கூறுவோர் மீது நடவடிக்கை எடுப்பது வழக்கமாகி உள்ளதாகவும் போக்குவரத்து தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் ஸ்டீரிங் ராடு, என்ஜின் மூடப்படாதது குறித்து காட்சிகள் வெளியாகின. இதுகுறித்த கேள்விக்கு பழுதான பேருந்தை இயக்க அனுமதித்த உதவி பொறியாளர், தொழில்நுட்ப பணியாளர்கள் 2 பேர் ஆகிய 3 பணியிடை நீக்கம் செய்துள்ளதாக கோவை பணிமனை பொது மேலாளர் தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டையில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து சிறுவன் உயிரிழந்ததாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக குடிநீர் வாரியம் விளக்கமளித்துள்ளது. இது தொடர்பாக சென்னை குடிநீர் வாரியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சைதாப்பேட்டை அபித் காலனி பகுதியிலிருந்து குடிநீரில் மாசு ஏற்பட்டுள்ளதாக புகார் வந்ததாகவும், புகார் பெறப்பட்டதும் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆய்வில் தெரு முடிவடையும் பகுதியில் கட்டப்பட்டிருந்த சுவரால் மழைநீர் தேங்கியிருந்ததும், அதன் அளவு அதிகரித்து சாக்கடையோடு கலந்ததால் பிரதான தண்ணீர் இணைப்பில் மாசு கலந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. உடனடியாக சுவற்றில் துளையிட்டு தேங்கிய நீரை வடிய வைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும், பிரதான தண்ணீர் இணைப்பில் உள்ள தண்ணீர் வடிய வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும், அவரது உடல்நிலை தற்போது இயல்பாக இருப்பதாகவும் குடிநீர் வாரியம் தெரிவித்துள்ளது. மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தமிழக அரசிடம் 3 கோரிக்கைகளை முன்வைக்க முடிவு செய்துள்ளனர். மாஞ்சோலை, ஊத்து, காக்காட்சி, நாலுமூக்கு எஸ்டேட் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் சந்தித்து அவர்களது குறைகளை கேட்டறிந்தனர். வரும் 3ஆம் தேதி அரசு அதிகாரிகள் மீண்டும் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை சந்திக்க உள்ளனர். அப்போது 3 கோரிக்கைகளை வலியுறுத்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தீர்மானம் முடிவெடுத்துள்ளனர். மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை அரசின் டான்டி நிறுவனம் ஏற்று நடத்த வேண்டும். தாங்கள் குடியிருக்கும் நிலத்தை தங்களுக்கே பட்டா போட்டு வழங்க வேண்டும். 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படாத நிலையில் தங்களது ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் தலா 25 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்க முடிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் நீதிமன்றங்கள் கூடுதலாக திறக்கப்படும் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். சேலத்தில் தனியார் சட்டக்கல்லூரி விழாவில் பேசிய அமைச்சர் ரகுபதி, உயர்நீதிமன்றத்தின் பரிந்துரையை ஏற்று கடந்த 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 77 நீதிமன்றங்கள் திறக்கப்பட்டுள்ளதாக கூறினார். தேவைக்கு ஏற்ப கூடுதல் நீதிமன்றங்கள் திறக்கப்படும் என்ற அவர், நீதித்துறையின் தேவைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பூர்த்தி செய்வோம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து உரையாற்றிய நீதிபதி சுந்தரேஷ், குற்றங்களை தடுப்பதும் தண்டிப்பதும் அரசின் கடமை எனவும், அதை சரிவர செய்யாவிட்டால் பாதிப்பு அரசுக்குத்தான் எனவும் கூறினார். சட்டம் பயிலும் பெண்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும், இன்னும் 20 ஆண்டுகளில் நீதித்துறையில் 70 முதல் 80% பெண்கள் பணியாற்றுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டார். உலகத்திற்கே நீதி சொன்ன மொழி தமிழ் மொழி எனவும் நீதிபதி சுந்தரேஷ் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் ஊர்காவல் படை பணிக்காக எழுத்துத் தேர்வை 4000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். புதுச்சேரி ஊர்காவல் படையில் உள்ள 500 காலி பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு 12 மையங்களில் நடைபெற்றது. இதனை உடற்தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற 4000க்கும் மேற்பட்டோர் எழுதினர். இந்நிலையில் காந்தி வீதியில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கலைக்கல்லூரி தேர்வு மையத்திற்கு தாமதமாக வந்த 3 பேரை தேர்வு எழுத காவல்துறையினர் அனுமதிக்கவில்லை. இதனால் அனுமதி மறுக்கப்பட்டவர்களில் 2 தேர்வு மையத்தின் கதவை பிடித்துக் கொண்டு கண்ணீர் வடித்தார். இது காண்போரை வருந்த செய்தது. உத்தரகாண்ட் மாநிலம் கேதார்நாத் பகுதியில் உள்ள மலையிலிருந்து பனிக்கட்டிகள் சரிந்து விழுந்த காட்சி வெளியாகியுள்ளது. காந்தி சரோவர் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை காலை 5 மணி அளவில் பனிச்சரிவு ஏற்பட்டது. அந்த பகுதியில் குடியிருப்புகள் இல்லாததால் உயிர் சேதம் உள்ளிட்ட வேறு எந்த அசம்பாவிதமும் இல்லை என கூறப்படுகிறது. அதிக வெப்பம் உள்ளிட்ட காலநிலை மாற்றத்தால் பெரும் மலை சரிவுகளில் பனிக்கட்டுகள் உருகுதல் மற்றும் பனிச்சரிவு நிகழ்வுகள் நடக்கும் என விஞ்ஞானிகள் கவலை தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது.
இலங்கையில் 2000 ஆண்டுகள் பழமையான கதிர்காமம் முருகன் கோயிலுக்கு செல்லும் வனப்பாதை திறக்கப்பட்டு பக்தர்கள் புனித பயணம் தொடங்கினர். உகந்தை கடற்கரையில் வந்திறங்கிய முருகன் அங்கிருந்து காட்டுப்பாதை வழியாக கதிர்காமம் சென்றதாக ஐதீகம் உள்ள நிலையில் அவர் நடந்த பாதையில் பயணிப்பதை பக்தர்கள் விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. மொனராகலை மாவட்டத்தில் உள்ள கதிர்காமம் கந்தன் ஆலயத்தின் ஆடி மாத வேல் உற்சவத்தை முன்னிட்டு குமுள தேசிய பூங்கா வழியாக காட்டுப்பாதை திறந்து வைக்கப்பட்டது. சிறப்பு வழிபாடுகளுடன் வனப்பாதை திறக்கப்பட்டது. அரோகரா முழக்கத்துடன் பக்தர்கள் உற்சாக பயணம் தொடங்கினர். இந்த பாதையில் சுகாதாரத்துறை, காவல்துறை, ராணுவத்தின் மேற்பார்வையில் மருத்துவம், குடிநீர், தங்குமிடம் உள்ளிட்ட வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஜூலை 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கும் கதிர்காம உற்சவம் 22ஆம் தேதி முடிவடைகிறது. சேலம் மாவட்டம் ஓமலூர் டாஸ்மாக் கடைகளில் ஒரு நபருக்கு அதிகபட்சமாக 4 மதுபாட்டில்கள் மட்டுமே விற்க வேண்டும் என்றும், அதை மீறினால் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஓமலூர் காவல் நிலையத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம் வட்டாரங்களில் உள்ள சில டாஸ்மாக் கடைகளில் பெட்டி பெட்டியாக மது வகைகளை வாங்கி சென்று சந்துக்கடைகள் மூலம் கலப்படம் செய்து விற்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் டாஸ்மாக் மதுக்கடை விற்பனையாளர்களுக்கு இந்த அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் போடிநகர் அருகே சட்டவிரோதமாக மது விற்ற ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். சட்டவிரோத மது விற்பனை குறித்து காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து வினோபாஜி காலனி, மேலச்சொக்கநாதபுரம், குலாளர்பாளையம் பகுதிகளில் சட்டவிரோத மது பாட்டில்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து தங்கராஜ், சுப்பிரமணி, செல்வராணி ஆகிய 3 பேரையும் கைது செய்தனர். இதில் செல்வராணி மீது ஏற்கனவே சட்டவிரோத மது விற்பனை தொடர்பாக 9 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இதேபோல் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே கஞ்சா வியாபாரிகள் 3 பேர் கைது செய்யப்பட்டு 21 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான 3 பேரில் ராஜசேகர் என்பவர் மீது ஏற்கனவே ஆந்திரா, தமிழ்நாடு ஆகிய 2 மாநிலங்களிலும் போதைப் பொருள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. புதுக்கோட்டையில் இன்று சத்குரு சம்ஹார மூர்த்திகளின் 144வது அவதார திருநாளை முன்னிட்டு வீடியோ போட்டோகிராஃபர்ஸ் அசோசியேஷன் இணைந்து மினி மாரத்தான் நடத்தப்பட்டது. இந்த போட்டியில் 100க்கும் மேற்பட்ட சிறுவர்கள், இளைஞர்கள், மாற்றுத்திறனாளிகள், முதியவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதில் சமூக ஆர்வலரான பிரபாகரன் என்பவர் மரக்கன்றுகளுடன் ஓடி சுற்றுச்சூழலை பாதுகாக்க வலியுறுத்தி கவனம் ஈர்த்தார். 4 வயது சிறுவன் கடைசி எல்லை வரை விடாது ஓடி அசத்தினார். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட காவலர்கள் கைத்தட்டி சிறுவர்களை உற்சாகப்படுத்தினர். தருமபுரியில் சர் தாமஸ் மன்றோ நினைவு தூண் பழமை மாறாமல் புதுப்பிக்கப்பட்டு சிறிய பூங்காவும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆங்கிலேயர் ஆட்சியில் 1792 முதல் 1799 ஆண்டு வரை தருமபுரி, சேலம், ஊத்தங்கரை, திருப்பத்தூர் பகுதிகளை உள்ளடக்கிய பாராமஹால் பிரதேசத்தின் நிர்வாக அதிகாரியாக பணிபுரிந்தவர் சர் தாமஸ் மன்றோ. பின்னர் சென்னை மாகாண ஆளுநராக இருந்தவர் மன்றோ. இவர் விவசாயிகளிடம் நிலத்திற்கு வசூலிக்கப்பட்ட வரியை குறைக்க நடவடிக்கை எடுத்தார். தருமபுரியில் பல கிராமங்களுக்கு நிரந்தர குடிநீர் வசதி ஏற்படுத்தி தந்தார். சர் தாமஸ் மன்றோவின் நினைவாக திருப்பத்தூர் சாலையில் சந்தப்பேட்டையில் பிரிவு ரோடு அருகே அமைக்கப்பட்டிருந்த நினைவு தூண் ஆக்கிரமிப்புகளால் வெளியே தெரியாத வகையில் இருந்தது. இந்நிலையில் நினைவு தூணை பழமை மாறாமல் நகராட்சி நிர்வாகம் புதுப்பித்துள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் பெய்த கனமழையால் சாலை உடைந்து உள்வாங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சேலா என்ற பகுதியில் கனமழை கொட்டியது. இதனால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்த நிலையில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதனிடையே பரபரப்பான போக்குவரத்து சாலை திடீரென பூகம்பம் ஏற்பட்டதை போல் சுமார் 50 அடிக்கு நீளம், 20 அடி அகலத்தில் உள்வாங்கியது. திடீர் பள்ளத்தின் ஆழம் சுமார் 30 அடிக்கு மேல் இருக்கும் என்பதால் அந்த பகுதி குடியிருப்பு வாசிகள் அச்சத்தில் உறைந்தனர். வாகன ஓட்டிகள் பெரும் கூச்சல் எழுப்பினர். இதனிடையே பாதாள சாக்கடை பணி செய்த ஒப்பந்ததாரர் உள்ளிட்டோர் மீது நீதி விசாரணை வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. Club 07 Road, Shela.